ஆதி பிரானாக இருக்கின்ற அந்த கனல் நமக்குள்ள வர தொடங்கிவிட்டால் அப்புறம் நீங்க மரணத்தை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, நோயை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, வயோதிகத்தை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. சரி, நாங்க எப்படி அந்த இறைவனை நாங்க இது பண்றது அப்படின்னா, ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே 5வது தந்திரத்திலே உட்சமயம் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு சிறப்பான ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது, இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன் சமயங்கள் ஆறும் தன் தாளினை நாட அமையும் அழல் நின்ற ஆதி பிரானே. அதாவது, இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தனன் ஆதி புராணன் சமயங்கள் ஆறும் தன் தாள் இணை நாட அமைய அங்கு அழல் நின்ற ஆதிபுராணி. ரொம்ப சரியா பதம் பிரிச்சாதான் இது இமையவர் தம்மை அப்படின்னா வானவர்கள், எம்மை அப்படிங்கிற பொழுது மனித வர்க்கங்கள், அமைய வகுத்தனன் ஆதி புராணன். ஆதி என்கின்ற ஒரு சொல் இருக்கிறதே, இது மதங்கள் சொல்லப்பட்ட கடவுள் கிடையாது அப்படிங்கிறத தான் ஆதி அப்படிங்கிற 2 பேர் தான் ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. அதனால இந்த திருமூலருக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்களாக கூட இருக்கலாம். ஆதி பல இடங்களில் திருமூலர் இறைவனை ஆதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லுவார். ஆதி பகவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். இந்த பாடல்ல தான் இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத 3000 பாடல்கள்ல ஒரு சிறப்பான ஒரு பாடல் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அழல் நின்ற ஆதி பிரானே அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பாருங்க. அழலாக, அழல்னா உங்களுக்கு தெரியும், நெருப்பு, நெருப்பாக நின்ற பிரான். இறைவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு நெருப்பாக தான் இறைவன். அந்த நெருப்பு நம்ம உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது சவம் அப்படின்னு ஆயிடுவோம். சிவமுக்கும் சவத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சிவம்னா நெருப்பு இருக்கும். ஒரு பிரேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு என்பது இருக்காது. இணை நாட தாள் இணை நாட அமைய அங்கு அழல் நின்ற ஆதிபிரானே. ஆதி நடம் செய்தார் என்பவர்கள் பல இடங்கள்ல சொல்றாரு. அதுல சில கோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். ஆதி நடம் செய்தான் என்பவர்கள் ஆதர்கள். இங்க ஒரு செய்திய எல்லாரும் சிதம்பரத்துல சிவபெருமான் நடனம் ஆடுறாரு அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேரும் ஆதி நடம் செய்தான் என்பவர்கள் ஆதர்கள்னா முட்டாள்கள்னு அர்த்தம். ஆதர்கள் அப்படின்னாலும் முட்டாள்கள். ஆதி நடமாடல் ஆறும் அறிகிலர், ஆதி நடமாடல் ஆறும் அறிந்த பின் ஆதி நடமாடலாம் ஆனந்த கழிப்பே அப்படின்னு வேற ஒரு இடத்துல சொல்றாரு. இங்க ஆதி பிரான் அப்படிங்கிறது, இந்த இறைவன் அப்படிங்கிறது, இது ஆதி காலத்துல திருமூலர் காலத்திலேயே எவ்வளவு ஆன்மீக துறையில் இறைநிலையை பற்றி எவ்வளவு தெளிவாக தமிழன் தெரிந்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம இறைவன் அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அது மனத்தளவுல ஒரு இறைவனை நேசிக்கிறோம். எல்லாருமே அது நீங்க எல்லாமே எல்லா மதங்களுமே மனதிற்கு செய்யப்படுகிற போதனைகள் அல்லது மனதிலே நினைக்கின்ற கடவுள்கள் தான். அது கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சரி, அது இஸ்லாம் மதமா இருந்தாலும் சரி, எல்லாமே மனசுல நினைங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இப்ப இத ஒரு 2ஆ இத பிரிக்கிறோம். உலகத்துல 2 விதமான சிந்தனைகள். இப்ப எல்லாமே நீங்க புத்த மதம், சமண மதம், டோட்டலா அந்த உலகத்துல இருக்க அத்தனை மதங்களையும் ஒரு பக்கம் ஒதுக்குங்க. இந்த தமிழனுடைய ஆன்மீக நெறிய ஒரு தனியா ஒதுக்குங்க. இங்க நம்ம தமிழர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இறைவனை நெருப்பா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அவங்க இறைவனை நெருப்பாக நினையுங்கள் சொல்லியிருக்கு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சிவபெருமான் வடநாட்டுல வேதத்துல வந்து சிவபெருமானாக இறைவன் தீயாக இருக்கிறார், தீய நினைங்க அப்படின்னு. மனத்தில் தான் இந்த கடவுள்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல எல்லாமே அந்த ஆரியர்கள் கூட்டம் அப்படிங்கிறதும் இப்ப இருக்கிற இஸ்ரேல் அந்த மதங்கள் எல்லாமே சொல்லும்போது இந்த எல்லா மதத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். எல்லாமே இறைவனை நினை, பேரு தான் வேற வேறையா இருக்குமே தவிர, நம்ம வேணா சிவபெருமான்னு சொல்றோம், அவங்க பரமபிதா அப்படிம்பாங்க. அப்புறம் அவருக்கு வந்து அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை நினைத்து அவங்க வேண்டுவாங்க, அவங்க பரமபிதாவை நினைத்து வேண்டுவாங்க. இங்க வந்து ராமா கோவிந்தா அப்படின்னு நினைச்சு வேண்டுவாங்க. எல்லாம் ஒண்ணுதானே, மனதுல பேர் தான் வேற, ஆனா இறைவனை நினைக்கிறாங்க. இங்க அது இல்ல. அதுதான் அதுல ஒரு பெரிய அந்த திருக்குறளுடைய முதல் 10 பாடல்களை நீங்க பாத்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் இறைவனை நினையுங்கள் அப்படின்னு வரவே வராது. மனதுல நினையுங்கள் அப்படின்னு வரவே வராது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இருக்கும். அதுல வந்து இறைவனை நினைங்கன்னு வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சார்ந்தார்க்கு யாண்டும் இடுமையிலன்னு வரும். மனத்துல இறைவனை நினையுங்கள் என்ற ஒரு வார்த்தை திருக்குறள்லையோ அல்லது வந்து திருமந்திரத்திலே பார்க்க முடியாது. 3000 பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா, நாடும் நகரமும் நன்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தை கோவில். அதுல அதுல நிக்காது. அது ஆரம்ப நிலையில ஒரு நிலை வருது. எல்லா நாளையும் வந்து இறைவனை நெருப்பாக பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்போது திருமூலர் கொஞ்சம் கீழே இறங்குறாரு. இறங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட்ல சரி கோயிலுக்கு போங்க, போயிட்டு அந்த இறைவனை நினைத்து பாடுங்கள், பாடி பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தை கோவிலாக கொள்மினே, அங்க அதிலே நிக்காதீங்க, அப்படி வந்துருங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலை. இங்க இங்க இந்த பாடல்ல ரொம்ப மைய கருத்தா சொல்லப்பட்டது என்னன்னா, சமயங்கள் ஆறும் தன் தாள் இணை நாட அமைய அங்கு அழல் நின்ற ஆதிப்பிரானே. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற நெருப்பாக இறைவன் இருக்கிறாரு. அந்த நெருப்பை நீங்க வந்து அதை அணுகுங்கள். அணுவினை அணுவாய் அணுக வல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க. பல இடங்கள்ல திருமூலர் வந்து வலியுறுத்துவார். அது இறைவன் நெருப்பாக இருக்கிறார். நெருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அது உச்சந்தலையில் இருக்கிற அது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு தான் வந்து நம்மளுடைய ஆயுளையும் தீர்மானம் பண்ணுது, ஆரோக்கியத்தையும் தீர்மானம் பண்ணுது, நம்ம சிந்தனையும் தீர்மானம் பண்ணுது. ஒரு மனிதன் வந்து சுடர் மலிங்கி உளருவான் அப்படிம்பாரு. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து அந்த நெருப்பு குறைவா இருந்துச்சுன்னா அவனால வந்து எதுலையுமே தெளிவா பேச மாட்டான். ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் அறிவாளிங்கிறோம், அறிவு குறைவா இருக்கிறோங்கிறோம். அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற நெருப்பு தான் அதை தீர்மானம் பண்ணுது அப்படிங்கிறாரு. ஒரு மனிதனுக்கு வந்து ஏன் நோய் வருது, உடம்புல இருக்கிற நெருப்பு கம்மியா வருதுனாலதான். ஒரு மனிதனுக்கு ஏன் இந்த இவ்வளவு ஆசைகள் வருது, எனக்கு 100 கோடி பத்தல, 1000 கோடி பத்தல, 5000 கோடி பத்தல, 10,000 கோடி பத்தலன்னு சொன்னா அவன் உடம்புல நெருப்பு இல்லை. அதனால அவன் நெருப்பு இல்லாததுனால ஒன்று இல்லைங்கிற போது இன்னொன்றை நாம் நாடுவோம். அதுதான் இயற்கை. ஒண்ணு இல்லை அப்படின்னா இன்னொன்றை அவங்க தேடி போறாங்க. அப்ப இந்த பணம் இருந்தா நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல நீங்க நினைங்க, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலில் விளங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும். ஓடையும் செம்பொன்னையும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்னு சேக்கிழார் சொல்லுவார். இங்கே நான் வந்து இந்த 3000 பாடல்கள்ல ரொம்ப குறிப்பான பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க தெளிவா சொல்றாரு, இறைவன் எப்படி இருக்கிறார்னா அழல் நின்ற ஆதி பிரான். இங்க நீங்க வந்து இறைவனை நினைப்பதற்கும் இப்ப உலகத்துல இருக்கிற மதங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு அது வந்து ஏன் அது வந்து கடவுளை அடைய வேண்டும்னா மதங்கள் வந்துச்சு. யாரும் வந்து கடவுளை அடைகிறது கிடையாது. அந்த மதத்தை தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர மதத்தில் தான் அடைவு பட்டு இருக்கிறார்களே தவிர. அதனால ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு இடத்துல சொல்லுவாரு, இங்கேயும் 6 சமயங்கள் அப்படிங்கிறாரு. அவர் திருமூலர் காலத்துல 6 சமயங்கள் உட்சமயங்கள் அது இருந்திருக்கு. அது வந்து
அது 6 சமயங்கள்னு பல பேர் வந்து இப்படி சொல்றாங்க. கேதாரம், அதாவது இந்த சைவம், வைணவம், சௌரம், சாக்தம், அது இல்ல. அது அது வந்து ஆதிசங்கரருக்கு பின்னாடி தான் அது வருது, இந்த 6 சமயங்கிறது. இந்த 6 சமயத்தை திருமூலர் சொல்லல. உட்சமயங்கள், புறச்சமயம், புறப்புற சமயம், அகச்சமயம், இப்படின்னு இந்த சைவத்திலேயே 6 சமயங்கள் அங்கே அப்பொழுது இருந்திருக்கு. அதை பத்தி நீங்க ஆழமாலாம் போக வேண்டியதில்லை. அது ஒவ்வொருத்தருக்கும் கருத்தியல் வித்தியாசம் இருக்கு, என்னென்ன இது இருந்திருக்கு அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, 6 சமயங்களும் அது முக்கியமாக கருதுவது ஆதி புராணன் படைச்சாரு. இமையவர்களை படைத்தார், நம்மை மனிதர்களையும் படைத்தார். நம்ம படைத்த முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு படித்தரமாக படைத்து அவர்களுக்குள்ள நெருப்பாக இருந்து அங்க வந்து ஆதி பிரான் வந்து நம்மளுக்கு முக்தியை தருகிறார். முக்தி அப்படிங்கிறது என்ன, நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறது இந்த ஒரு பாடல்லே சொல்லிட்டாரு. நம்ம எதுக்காக பிறந்தோம், எதை நோக்கி நம்ம போகிறோம். ஒரு கேள்வி எல்லாருமே, நான் பிறந்தோம் எதை இப்ப எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா, மதங்களை விடுங்க, உலகத்துல இருக்க அத்தனை மதங்களையும் விடுங்க, அத்தனை கடவுள்களையும் விடுங்க. மனிதன் பிறக்கிறான், அந்த பிறந்த உடனேயே நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பம் இருக்கு. அந்த வெப்பத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பிறவி அமையுது. அந்த வெப்பத்துக்கு தகுந்தது மாதிரி தான் நம்மளுக்கு சிந்தனை தோன்றுகிறது. அந்த வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் தோன்றுது. இன்னும் சொல்ல போனா அந்த வெப்பத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு தலைவிதியும் அமைகிறது. ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த வெப்பத்தில் ஏற்படுறது தான். அந்த பிரபஞ்சமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெப்பத்தால் தான் இயங்கிட்டு இருக்கு. வெப்பம் தான். அதனாலதான் வந்து ஏன் வந்து இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாம் சண்டை நடக்குது எதுக்காக வேண்டி நீங்க பாத்தீங்கன்னா, கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல், அந்த வெப்பம், அதுதான் அந்த வெப்பத்தை, அந்த பெட்ரோல் டீசல் இதுக்காக வேண்டி தான் வந்து உலகத்துல எல்லாம் சண்டை நடக்குது. அது என்ன அபகரிச்சுக்கிட்டு. அப்ப இந்த வெப்பம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த உலக பொருளாதாரங்களை நிர்ணயிக்கிறதும் இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் பூரா அந்த எரிபொருள், இந்த எரிபொருள் தான். ஆகவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எரிபொருள் அப்படிங்கிறது இறைவன். ரொம்ப தெளிவாகவே இந்த பாடல்ல சொல்லிட்டாரு, அழல் நின்ற ஆதி புரான். இறைவன் நெருப்பாக இருக்கிறார் என்பதுல இறங்குபட்ட கருத்து கிடையாது. அப்ப பிறந்ததுல இருந்து ஒரு மனிதன் வந்து வாழ்கிற வாழ்க்கை எதை கூட்டிக்கிட்டே இருக்கணும், நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா என்ன நடக்குது, நாளாக நாளாக வெப்பம் குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்னன்னா, இறைவனை நோக்கி பயணம் பண்ணாம இறைவனுக்கு எதிர் திசையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏன் வந்து இப்ப 5 வயசுல இருக்கிற வெப்பம் 10 வயசுல இல்ல, 10 வயசுல இருக்கிற வெப்பம் 20 வயசுல இல்ல, 20 வயசுல இருக்கிற வெப்பம் 30 வயசுல இல்ல, 40 வயசுல இன்னும் குறைஞ்சு போகுது. குறைய 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 நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம உடம்புக்குள்ள. அதாவது ஜடராக்கினி அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ள இருக்கிற வெப்பத்துக்கு பேரு ஜடராக்கினி. அதுதான் வந்து உணவுகளை செரிமானம் பண்ணுது. அதே மாதிரி மூலாக்கினி அப்படிங்கிறது தான் வந்து மூலாக்கினி அங்க அடி வயிற்றுல இருந்துக்கு தான் நம்ம உடம்ப எல்லாத்தையுமே உடல் இயங்குவதற்கு காரணமா அமையுது. உச்சந்தலையில யோகாக்கினி அப்படின்னு ஒரு இருக்கும், அந்த யோக கனல். இது எல்லாத்தையும் விட சிவக்கனல் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு மாபெரும் வெப்பம். அந்த வெப்பத்தை நீங்கள் கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா இறைநிலையை நீங்கள் அடைந்து விடலாம். அதை தான் வந்து 6 சமயங்களும் தன் தாள் இணை நாட. அதுன்னா வந்து நீங்க வள்ளுவருடைய முதல் கடவுள் வாழ்த்து பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, இறைவனுடைய தாள், இறைவனுடைய தாள் அப்படின்னா தாள் என்றாலே இறைவனுடைய நெருப்பு தான். அதுதான் அவருடைய பாதம் அப்படிங்கிறான். அதை வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவனுடைய அடி அப்படிங்கிறதும் அந்த தாள் அப்படிங்கிறதும் இங்கே சொல்லப்படுகின்ற சமயங்கள் ஆறும் தன் தாள் இணை நாட அமைய அங்கு அழல் நின்ற ஆதி பிரானே. அந்த அழல் நின்ற ஆதி பிரான் நம்ம வயது ஆக 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 அந்த கனலை நாம் கூட்டிக்கிட்டே போகும்போது, கனலை எப்படி கூட்ட முடியும்? முதல்ல கனல் எங்க இருக்கு?
கனல் வந்து காற்றுல இருக்கு. இப்ப வந்து காற்று இல்லாத இடத்துல நெருப்பு எரியாது. இப்ப சந்திர மண்டலத்துல நீங்க போய் ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சீங்க அப்படின்னா எரியாது அங்க. அங்க என்ன அங்க ஆக்சிஜன் இல்ல. அப்ப காற்றுல தான் அது எரிய முடியும். இப்ப காற்று இல்ல அப்படின்னாக்க ஒரு பொருளை எரிய வைக்க முடியாது. இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த காற்றுகள் உள்ள போகும்பொழுது, உள்ள இருக்கிற அந்த சிவக்கனல் அது நாளாக நாளாக கூடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாம் ஆன்மீகத்துல போறோம் அப்படின்னம்னா, அந்த நெருப்பை கூட்டுகின்ற ஒரு வேலையை செஞ்சோம்னா, சரி நாம வந்து ஆயுளை கூட்டிக்கிட்டே போறோம், ஆரோக்கியத்தை கூட்டிக்கிட்டே போறோம். இது தெரிய விடாமலே ஆக்கிட்டாங்க. மத கடவுள்கள் எதுவுமே வந்து இந்த மாரி உண்மைகளை தெரிய விடாமலே ஆக்கிருவாங்க. அவங்க வந்து என்னன்னா, எல்லா மதமே நான் எல்லாத்தையுமே வந்து எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு அளவுக்கு மேல இறைவனை மனத்தில் நினையுங்கள், நினையுங்கள், நினையுங்கள். அவ்வளவுதான். இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன ஆயிரும், ஒன்றை நாம் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதன் மேலில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும். மனம் வந்து ஒன்றை வந்து ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னு ஏன் சொன்னார் தெரியுமா? ஒன்றை நீங்க எதை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த அந்த நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஒன்றுக்கு நீங்க அடிக்ஷன் ஆயிருவீங்க அவ்வளவுதான். ஒரு ஒரு சின்ன காதலர்கள் ஒருத்தர் அதிகமா நீங்க ஒருத்தர பத்தி அதிகமா நீங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்க மனசு அடிக்ஷன்ங்கிறது ஒண்ணு வந்துரும். அப்ப இறைவனின் பேரை நீங்க அதிகமா நீங்க உச்சரிக்க ஏன் மதங்கள்லாம் இறைவன் பேரை அதிகமா நினைங்கன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? அத விட்டு நீங்க அடிமை ஆயிருவீங்க. அத விட்டு நீங்க வெளியில வரவே முடியாது. அப்படி போயிறக்கூடாது அப்படிங்கிறாரு திருமூலர். அதனால தான் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஈசனையே நான் வந்து ஒரு நாளைக்கு 1,00,00,000 தடவ நான் சொல்லுவேங்க. சொன்னா தான் நான் தூங்குவேன். அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல 1,00,00,000 இல்ல. ஒரு 1000, 10,000 தடவ நான் தினமும் இறைவனை நினைச்சாகணும். அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, சந்தேகத்துக்கு இடமில்ல. அந்த மனசு அடிமையாயிரும் நீங்க வந்து. அப்ப மனத்தளவுல நீங்க தொடர்ந்து ஒன்றை நினைக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்களுடைய கோட்பாடு. இப்ப என்ன எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? அதிகமா நினைங்க இறைவன அப்படிங்குது. ஆனா சைவம் அந்த தமிழர்களுடைய நெறி அது இல்ல. அது அப்படியெல்லாம் நினைக்காத. நினைச்சா நீ அடிமை ஆயிருவ. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அத இங்க வந்து தெளிவா வந்து அந்த இதுல சொல்றாங்க. தன் தாள் இணை நாட அமைய அங்கு அழல் நின்ற ஆதிப்பிரானே. அழலாக நின்ற ஆதிப்பிரானை நீங்க உள்ளே நிறுத்தும் பொழுது, உங்களுடைய உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கம் அதிகமாகிக் கொண்டே போகும். அப்படி அதிகமாகிக் கொண்டே போகும்போது, உங்க உடம்புல வந்து அந்த தீக்கடவுள், அந்த தீயினுடைய தன்மை அதிகமாகிட்டே போகும். அப்படி ஆகினோம்னா, நீங்க 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் இல்ல, 500 வருஷம் எத்தன ஆண்டுகள் வேணாலும் இருக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய சிந்தனையை அந்த காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த இறைவனுடைய பாதத்தை நாம் அடைய வேண்டுமே தவிர, பாதத்தை நாம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. அதனாலதான் ஒரு சித்தர் சொல்லுவாரு, "தண்ணி தண்ணி என்று கூறினால் தாகம் அடங்குமா?" அப்படின்னு கேட்பாரு. எனக்கு தண்ணி வேணும். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மந்திரம் போடுறீங்க. எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வருமா? அப்ப தண்ணி இருக்கிற இடத்துக்கு நீங்க நகர்ந்து போகணும். உங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தால் தடாகத்தை நோக்கி நீங்கள் போக வேண்டுமே தவிர, ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு தண்ணி வேணும், தண்ணி வேணும்னு சொல்லாத. அது மாரி கடவுள் வேணும் அப்படின்னா, கடவுளை நோக்கி நீ நகரு. அத விட்டுவிட்டு கடவுள் வேணும், எனக்கு கடவுள் வேணும், கடவுள் வேணும்னு நெனச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நெனச்சுக்கிட்டே இருந்தா, மனதுக்கு மட்டும் தான் ஒரு இதுக்கு ஏதோ ஒண்ணு நாம் மனதுனால செய்றது மாரி இருக்குமே தவிர, அந்த இறைநிலையை அடைய முடியாது. அதனாலதான் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன் சமயங்களாரும் தன் தாள் இணை நாட அமைய அங்கு அழல் நின்ற ஆதி பிரானே. அமைய அப்படியே மெதுவா படிக்கணும், வேகமா போகக்கூடாது. அமைய அங்கு அழல் நின்ற ஆதி புராணே. ஆதி புராணாக இருக்கின்ற அந்த கனல் நமக்குள்ள வர தொடங்கிவிட்டால், அப்புறம் நீங்க மரணத்தை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, நோயை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, வயோதிகத்தை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. சரி, நாங்க வந்து எப்படி அந்த இறைவனை நாங்க இது பண்றது அப்படின்னா, நீங்கள் அந்த சுவாசத்தையே கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். சுவாசத்தையே நினைத்து கொண்டிருக்கும் நான் சொல்லல, சுவாசத்தையே கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அததான் வந்து
புத்தர் பிடிச்சுக்கிறாரு. புத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படியே எல்லாரும் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மனிதன் ஏதோ உனக்கு அடிமையாகிறான் அப்படிங்கும்போது தான் ஒரு சுவாசத்தை கவனி அப்படிங்கிற ஒரு அனபனாசதி. சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சுவாசம் அடங்கும். நமக்குள்ளே சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சுவாசம் அடங்கும். சுவாசம் அடங்க அடங்க உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு நெருப்பு உங்களுக்குள்ளே உருவாகும். அந்த நெருப்பு உருவாக உருவாக அது இறைவனுடைய திருவடியா கொண்டு போய் அப்படிதான் உங்க வாழ்க்கையை முன்னேற்றம். ஆனா நீங்க மதத்தின் பின்னாடி போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதையோ ஒண்ணு படிக்க சொல்லிக்கிட்டு, எதையோ ஒண்ண நினைக்க சொல்லிக்கிட்டு, எதையோ ஒன்ற பின்னாடியே நீங்க என்ன ஆகும்? ஒரு பிராந்தி அப்படின்னா ஒரு மயக்கம். அது ஒரு மனிதன் அதிகமா ஒன்றை பத்தி நினைக்க ஆரம்பிச்சான். ஒரு ஒரு அரசியல் கட்சியை பத்தி அவன் அதிகமா நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னா, அந்த அத அவன் அடிமை ஆயிருவான். எதை நீங்கள் அதிகமாக நினைக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமை. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. அதை நீங்க பணத்தை அதிகமா இப்ப அரசியல்வாதி ஏன் பணத்தை அதிகமா அவன் நினைப்பான், நினைச்சிருப்பான். அதனால அவன் ஊழல் பண்ணுவான். பணத்தை அதிகமா நினைச்சிருப்பான், அவன் கொள்ளையடிப்பான். எதை அதிகமாக ஒரு மனிதன் நினைக்கிறானோ அதை நோக்கிய ஒரு பைத்தியக்காரத்தனம் அவனுக்கு விடும் என்பதை அந்த திருமூலர் உணர்கிறார். ஆகவே நமக்குள்ள இறைவன் கனலாக இருக்கிறார். அந்த கனல் இருப்பது சுவாசம். அந்த சுவாசத்தையே நாம் இது பண்ணணும். அந்த உள்வாங்கும் பொழுது, அதையே கவனிக்கும் பொழுது அந்த நிலைப்பாடை நாம் அடைகிறோம். இது எல்லாமே திருக்குறளிலும் இறைவன் சொல்லியிருக்கிறார். திருக்குறள்லேயும் திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறளுக்கும் இந்த பாடலுக்கும் ஒரு நெருக்கமான ஒற்றுமை இருக்கிறது. எனவே இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன் சமயங்கள் ஆறும் தன் தாளினை நாட அமைய அங்கு அழல் நின்ற ஆதிப்பிரானே என்ற ஒரு சிந்தனையை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். இமையவர்னா தேவர்கள் நம்மளோட கொஞ்சம் உயர்ந்த மேல இருக்கிறதுனால அது தேவர்கள்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் நம்மையும் தேவர்களையும் எல்லாத்தையும் இறைவன் படைச்சிட்டு அவங்களுக்கு தேவையான வெப்பத்தை கனலை கொடுத்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. தேவராக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு தான் காரணம். அந்த நெருப்பாக இறைவன் இருக்கிறார். அந்த நெருப்பை நாம் அதிகப்படுத்தும் போது நாம் பெரிய ஆளாகும். இப்போ உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாங்கள் நெருப்பை உள்ள நிறுத்துறதுனால தான், நிறைய படித்ததுனாலையோ நிறைய நாங்கள் இறைவனுடைய பேரை ஒரு 50 கோடி தடவை சொன்னதுனாலலாம் பெரிய ஆள் ஆக முடியாது. எமக்கும் இறை நெருப்பு என்பதற்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறதோ அதை வைத்து தான் ஒருத்தர் பெரிய ஆளாக முடியும், ஒருத்தர் சிறிய ஆளாக இருக்க முடியும். நெருப்பு நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் நோய் இல்லாமல் வாழலாம், வயோதிகம் இல்லாமல் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். நெருப்பு கம்மியாயிடுச்சு அப்படின்னா எல்லாமே கூத்தன் புறப்பட்டு போன கூட்டி இருக்கே. கூத்தன் அப்படிங்கிறது இந்த நெருப்பு தான். நெருப்பு போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு சவமாக மாறுகிறது. இதன் பேரிலே உங்களுடைய சந்தேகங்களை இப்பொழுது கேட்டறியலாம்.